நேஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் துறையூர் தொகுதியில் ராகுல் காந்தி பரப்புரை செய்ய உள்ள நிலையில் அதன் ஏற்பாடுகளை அமைச்சர் நேரு ஆய்வு செய்தார். ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டர் கீழே இறங்குவதற்காக துறையூர் பள்ளியில் ஹெலிபேட் தளம் தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பரப்புரைக்கான பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. விஜய்க்கு சரியான வழிகாட்டுதல்கள் இருந்தால் அரசியலில் சாதிப்பார் என நடிகரும் LJK கட்சி நிர்வாகியுமான தாடி பாலாஜி தெரிவித்தார். இவருக்கு யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி விஷயத்தை கூட இருந்து பிடிஏ செல்வகுமார் சொல்ற மாதிரி கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் இருந்தால் விஜய் சாரால் சாதிக்கும். கரெக்டான கைட்லைன்ஸ் கூட இல்லைன்றது தான் எங்க வருத்தமோ. ஆனால் சார் எப்படி இருந்தாங்க, அவருடைய நடவடிக்கை என்ன, எப்படி நடந்துக்குவாருன்றது எங்களுக்கு தெரியும். எங்களையோட பிடி செல்வகுமாருக்கு நல்லாவே தெரியும் சாரை பற்றி. இப்போ அவர் செயல்பாடுகள் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால சம்திங் இஸ் கோயிங் ஆன் நமக்கு தெரியுது உள்ள. பரமக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தையா நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். இரட்டைப்படையார் கோவில் தெரு, புளியமரத் தெரு, தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று வாக்கு சேகரித்த அவர் நெசவாளர் ஒருவரின் வீட்டில் நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். பேராவூரணி அருகே மனோராவில் வேட்பாளர்கள் யாரும் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு கூறி பேனர் வைத்துள்ளனர். சுற்றுலா தலமான இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை காலி செய்ய வைக்கும் முயற்சி நடைபெறுவதாக மீனவ மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னம் பிரம்மாண்டமாக வரையப்பட்டது. உழவர்கரை தொகுதி தாவைக்கா வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் அவரது இல்லத்தில் கோலம் வரையப்பட்டது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் இதற்காக ஆண்கள் தலைகுனிய வேண்டும் எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் தெரிவித்தார். ஈரோட்டில் நடந்த தேர்தல் பரப்புரையில் திமுக அரசை அவர் விமர்சித்தார். இன்றைக்கு தமிழகம் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக செயல்படுவது வெட்கக்கேடு, வேதனை. ஒவ்வொரு ஆண் மகனும் தலைகுனிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலை மாற வேண்டும். மதுரவாயல் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினுக்கு சிலம்ப சாகசங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் வரிசையாக பூக்கள் தூவி பூமழையில் அவரை நனைய வைத்தனர். பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். தாவேகாவுக்கு வந்ததால் தனக்கு 20 வயது குறைந்துள்ளதாக அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பொழுது இதனை தெரிவித்தார். மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்து அம்மாவு மறைவுக்கு பிறகு, ஆனால் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறேன். எனக்கு வயதே 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொன்னால் நல்லவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவரோடு சேர்ந்திருக்கிறோம். காங்கிரசுக்கு திமுக மீது நம்பிக்கை இல்லை என்றும் அதனால்தான் இந்த முறை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இதுவரை தமிழ்நாட்டு பரப்புரைக்கு வரவில்லை எனவும் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சித்துள்ளார். காங்கிரஸ்ல இருந்து நீங்க அடிமை இல்லைன்னா காங்கிரஸ்ல இருந்து ஏன் ஒருத்தர் வரல? அது பதில் சொல்லுங்க. ஏன் காங்கிரஸ்க்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது? உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்க்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது. இந்த முறை நிச்சயமாக திமுக ஜெயிக்க போறது இல்ல. நம்ம ஏன் அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால யாரும் வரல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு மேளதாளங்கள் முழங்க பூக்கள் தூவி பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். கடலையூர் சாலை, வள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதி தாவேக வேட்பாளர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் பாலசுப்ரமணியன் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட முகமது சாலியாபுரம், புதுகிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தனக்கு ஆதரவு திரட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராமுவுக்கு ஆதரவாக காதல் பட காமெடி நடிகர் சுகுமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாரதி நகர், விஜயராவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ராமு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கடை ஒன்றுக்கு சென்று துணிகளை இஸ்திரி செய்து கொடுத்து ஆதரவு திரட்டினார். ஈரோடு மேற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான முத்துசாமி கூட்டணி கட்சியினருடன் இணைந்து மேல்திண்டல், வள்ளிபுரத்தான்பாளையம், வித்யாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஆரத்தி எடுத்து வரவேற்ற பொதுமக்களிடம் திமுகவின் தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டறிக்கையை வழங்கி தமிழகத்தில் நல்லாட்சி தொடர திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டுமென அமைச்சர் முத்துசாமி கேட்டுக்கொண்டார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய திமுக 13,000 கோடி ரூபாயை பதுக்கி வைத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமின் மற்றும் அம்பத்தூர் பாமக வேட்பாளர் KN சேகர் ஆகிய இருவரையும் ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கம்மா. எல்லா கிராமங்களிலும் நகரங்கள் எல்லாமே நான் போற இடத்துல எல்லாம் ஒரு அவ்வளோ எழுச்சியா இருக்கு, நமக்கு ஆதரவா இருக்கு. இதை பார்த்து பயந்துதான் திமுகவுக்கு ஒரே ஒரு என்ன கொள்ளடிச்ச பணத்தை எலெக்ஷன்ல கொடுக்கணும். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கிராமம் கிராமமாக சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். தென்காசியை தனி மாவட்டமாக பிரித்தது, இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது உள்ளிட்ட அதிமுக ஆட்சிக்கால செயல்பாடுகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திமுக ஆட்சியில் மகளிர் பெப்பர் ஸ்ப்ரேவுடன் வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். கோவை வடக்கு பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து கோவில்மேடு, வெங்கிட்டாபுரம் பகுதியில் குஷ்பு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஒரு ஸ்டிக்கர் கம்பெனி தாங்க, ஸ்டிக்கர் கம்பெனி தான். சொந்தமா யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை காப்பி அடிச்சுட்டு காப்பி பேஸ்ட் அவ்வளவுதான், ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வேலை செய்வாங்க. ராமநாதபுரத்தில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரண்மனை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திடீரென ஓட்டுநர் சீருடை அணிந்து ஆட்டோ ஓட்டியபடி பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். தேனி மாவட்டம் கம்பம் தாவைக்க வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை ஆதரித்து சின்னத்திரை நடிகர் சஞ்சீவ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையில் தொண்டர்கள் தொடர்ந்து விசில் ஊதியதால் நடிகர் சஞ்சீவ் என்ன பேசினார் என கேட்க முடியாமல் மக்கள் கலைந்து சென்றனர்.